கொஞ்சம் இந்த டிவைன் எப்போ நமக்கு எது உணர்த்தப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரகசியம். இந்த ஒரு ஆன்மாவை எப்படி பிறவி எடுத்திருக்கோம், அதுபடி தான் இங்கே நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் தீர்மானிக்கப்படுது. கடவுள் கொடுக்கல. முருகப்பெருமான் நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு தான் குருமார்கள் சொல்கிறாங்க. நம்மளுடைய கர்மா வாங்கி வச்சுருப்போம்ல, நல்லது செஞ்சால் நல்லது நடக்குது, கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்குது. இதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. யாருமே தப்பிக்கவே முடியாது. பெரிய அதிகாரம் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். ஒரே இதில் வந்து அந்த அதிகாரத்தை தூக்கி போட்டு வச்சிரும். எல்லாம் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி நிறைய பேர் ஆடிடுறோம். அப்புறம் போனதுக்கப்புறம் அதை பற்றி வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது என்ன ஆகுன்னா, ஒரு இறை சட்டம் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குது, ஒரு அதிகாரத்தை கொடுக்குது அப்படின்னா, அதை சரியாக இறைவன் பால் ஒரு பற்று வச்சு தெய்வத்தை நினைத்து அதனை செயல்படுத்துகிறவங்களுக்கு அது தொடர்ச்சியான அந்த புகழை கொடுக்கும். அதை தவிர்த்து இதை நான் செஞ்சது, தன்னை முன்னிலைப்படுத்தி செயல்படுத்துறது, இதை நான் பண்ணினேன், இதை நான் ஏற்படுத்தினேன், என்னுடையது அப்படின்னு நினச்சி தனக்கு அதிகாரம் வந்த பிறகு ஆடணும் அப்படின்னா, அது ஒரு கட்டத்தில் எல்லாத்தையுமே தொடச்சி விட்ரும். அதற்கு பெரிய உதாரணம்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நடந்த நிகழ்வு கூட அப்படி தான் நிற்கிது. இந்த இறைத்தன்மை பேரறிவு மிக்கது. அதுக்கு முன்னாடி நம்மலாம் ஒன்றுமே கிடையாது. தர்மத்தின் படி நடக்கலை அப்படின்னா அது யாராக இருந்தாலும் அதை விட்டு வைக்காது. அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க, கீதையில் வரும். பற்றற்று இருக்க முடியும் அப்படின்னு, இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணன் அடிக்கடி இந்த வார்த்தை வரும். திரும்ப திரும்ப அந்த வந்து சொல்லுவார், பற்றற்ற காரியங்களை செய்ய வேண்டும் அப்படிம்பார். பற்றற்ற காரியங்கள் நம்ம அதிகமாக நிலைநிறுத்தப்படணும். அப்படி வாழ முடியுமா நம்மளால்? ஒரு விஷயத்தின் மீது அப்படி வாழ்ந்த ஒருத்தரோட வரலாறு வந்து உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். ஜனகர்னு ஒரு ரிஷி இருந்தார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியல. கீதை படித்தவங்களுக்கு தெரியும் ஜனகர் அப்படின்னு சொல்லி. யாராருக்கு தெரியும்? அவர் ஒரு ராஜ்யத்தின் மன்னர். ஜனகர் சீதாவோட பாதனை எனக்கு அது தெரியல. நான் இது மகாபாரதத்தில் படித்தேன். ராமாயணத்தில் வந்து தெரியல எனக்கு. மேபி அம்மா சொன்னது சரியாக கூட இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி இல்லை, அவரை பற்றி படித்தேன், அவ்வளோதான். பட் ஆனால் அவர் ஒரு மன்னர். அவர் அறத்தின் வழி நின்று ஆட்சி பண்ணார். அப்படி ஆட்சி பண்ணும்போது என்ன பண்ணார்? மன்னருங்கிற ஆணவமற்ற போய் ஆட்சி பண்ணார். மன்னருங்கிற நான் ஒரு மன்னன், எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு படைபலம் இருக்குது, எனக்கு பெரிய ராஜ்யம் இருக்குது, நான் ஒரு சுண்டு வரலை சுட்டுனா 1000 பேர் வந்து நிற்பாங்க அப்படிங்கிற அந்த தன்மை இல்லாமல் ஒரு ரிஷியை போல் வாழ்ந்தார். அவரோட ஆட்சி சாம்ராஜ்யத்தில் ஒரு ஞானி வந்தார். அவர் வந்து பார்த்துட்டு ஜனகரை பார்த்து கேட்டார், நீங்கள் மன்னராக இருங்க இல்லை ரிஷியாக இருங்க, ரெண்டுமா இருந்து மக்களை ஏமாத்தாதீங்க அப்படின்னார். உடனே இப்படி ஒரு மன்னனையே நீ இப்படி கேட்டுட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ராஜாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள்லாம் அவரை உடனே சிறைப்படுத்துங்க அப்படின்ட்டாங்க. அவர் அந்த முனிவரை அவரை வந்து சிறைப்படுத்திட்டாங்க. 10 நாள் கழித்து அவருக்கு சிறை சேதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, மரண தண்டனை. இதை பார்த்த ஜனகர் சொன்னார், 10 நாளும் அவர் என்னோட உணவு அருந்தணும் அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டாங்க. 10 நாள் வந்து அவர் ஒவ்வொரு நாளும் கடந்துட்டு இருந்துச்சு. 10 நாளாம் அவருக்கு ராஜ உபசரிப்போட உணவுகள் பரிமாறப்பட்டது. இறுதி நாட்கள் வந்தது. இறுதி நாள் வந்தோடனே அவருக்கு மாலை 4 மணிக்கு சிறை சேதம். அவருக்கு ராஜபுடலில் உணவுகள் கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் ஜனகர் வந்து அவரை மீட் பண்ணுறாரு. சாப்பிட்டீங்களா நல்லா அப்படின்னு கேட்டார். எப்படி கேட்குறீங்க, நீங்கள் ஒரு மன்னர் தானே, எனக்கு இன்னும் 2 மணி நேரத்தில் மரணம், நான் எப்படி இதை சரியாக சாப்பிட முடியும்? இவ்வளோ வச்சுருக்கீங்க, இது மேலே எப்படி எனக்கு பற்று இருக்கும்? எனக்கு மரணத்தை பற்றியே தானே நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் எப்படி இது மேலே எனக்கு விழிப்புணர்வு வரும் அப்படின்னோடனே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்னாராம். நான் ராஜாவாக இருந்தாலும் நான் ஏன் ரிஷியாக இருக்கேன் அப்படின்னா, என்னோட நினைவுமே இந்த மரணத்தை நோக்கி தான் நினைவுகள் இருக்குது, இந்த ராஜ்யத்தை நோக்கி இல்லை. ஏன்னா அதுதான் முடிவு அப்படின்னு அவர் உபதேசம் கொடுத்து அவருக்கு அந்த விடுதலை பண்ணி அனுப்பி வச்சதாக அவரோட வரலாறுக்குள்ளே வரும். அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையோட அமைப்பும் அப்படி தான் இருக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், நடக்கிற நிறைய விஷயங்களை நமக்கு அதிகாரம் வந்துடுச்சு,
வீடாக இருக்கட்டும், இது ஒரு நாட்டை ஆளக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், ஒரு மாவட்டத்தை ஆளக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதிகாரம் நமக்கு வந்த பிறகு அதை துஷ்பிரயோகம் பண்ணுறது எனக்கு இல்லை. அப்படி வந்தால் இந்த இயற்கை எல்லாத்தையுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுது. இது நிறைய உதாரணங்கள், வரலாறு நமக்கு கற்பிக்கப்படுது. ஆன்மீகத்திலையும் அப்படி தான். நமக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. அது மீது நமக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணக்கூடாது. அது வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பாக இருக்கட்டும், அனைத்துலேயுமே நமக்கு இந்த திருப்புகழ் தம் நெஞ்சில், திருப்புகழ் தம் நாவில், திருப்புகழை செல்லும் இடமெல்லாம் துணை என்றிருந்த சுவாமி சச்சுதானந்த சுவாமிகள் துணையாக ஏற்று நம்ம பயணிக்கும் போது சாமிகளோட வாழ்க்கை வரலாறு எப்படி நமக்கு கற்பிக்கப்படுது. தமிழே தெரியல, பழனியில் திருப்புகழை பார்க்குறாரு, பாடுறாங்க, ஒரு பணிப்பெண் பாடுறாங்க, அது என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் திருப்புகழை பருகிறார். அதுக்கப்புறம் அந்த திருப்புகழுக்குள்ளேயே போயிட்டார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடல்களையும் பாடி 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 அது தனி ஞானத்தை தனக்குள்ளே தக்க வச்சு அதுக்கப்புறம் இயற்கையை உங்களை டேக்கப் பண்ணிக்கும். நான் அதனால தான் இந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னா, இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், இந்த டிவைன் உங்களை டேக்கப் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இயற்கை, இந்த டிவைன் உங்களை, இந்த இறை சக்தி அழகாக உங்கள் வாழ்க்கையை பரிமாணம் மாற்றப்படும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, பல மகான்களோட வாழ்க்கையும் அப்படி தான் ஆக்கப்பட்டிருக்கு. அதற்கு நம்ம இன்னும் ஆழ்ந்து போக வேண்டிய தன்மைக்குள்ளே நம்ம போக வேணும். இப்போ அப்படி போனதுக்கப்புறம் அவருக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் வந்து திருவண்ணாமலை போகிறாங்க, சேஷாதிரி சுவாமிகளை பார்க்குறாங்க, ரமண மகரிஷியோடு இருக்காங்க. ரமண மகரிஷி சேஷாதிரி சுவாமிகிட்ட போக சொல்கிறாங்க, அப்புறம் வள்ளிமலை போக சொல்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை. அதுக்கப்புறம் எப்படியோ இங்கேயோ போய் இன்றைக்கி வேல்மாறல் மகாமந்திரம் நமக்கு உள்ள தவழ்கிறதுக்கு இத்தனை நிகழ்வுகள் நடக்குது. அப்போ அதுக்குள்ளே முக்காலத்தையும் அவங்க உணர்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த அண்டத்தில் இருக்கிற பிண்டத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை விழிப்பு நிலை கொண்டு வராங்க. நம்ம சரியான ஒரு மனிதனோட வாழ்க்கைக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணுறோம், குழந்தைகளை பெற்றுக்கிறோம், ஏதோ குழந்தைகளுக்காக செல்வத்தை சேர்க்குறோம், டெய்லி வேலைக்கு போகிறோம், அதுக்கப்புறம் வயசாகிடுது, இறந்து போயிடுறோம். இதுதான் வாழ்க்கைன்னு 99% பீப்புள் இதுதான் வாழ்க்கைன்னு வாழ்கிறாங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் போய் ஒரு வேலை சேர்ந்துட்டா லைஃப் செட்டில்டுன்னு நினைக்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு சொஃபிஸ்டிகேட்டான லைஃப்குள்ளே போயிட்டா எனக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே தான் இன்னும் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. பணம் இல்லாதவனுக்கு பணம் பிரச்சனை, பணம் இருக்கிறவனுக்கு அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கணுங்கிற பிரச்சனை. ஆனால் இங்கே இந்த வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் நமக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த சென்ஸை வச்சு அவங்க யாருமே இங்கே உணர்றதே இல்லை. எனக்கு மந்த்லி கிரெடிட் ஆகிட்டு பேமெண்ட்டு, அதை வச்சு நான் லைஃப் அப்படின்றேன். இன்றைக்கி அப்படி கிரெடிட் ஆகிறது வந்து என்றைக்குமே உங்களை வந்து ஒரு நிலைக்குள்ளே போகாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க விஷயத்த உங்களால் உணர முடியாது. இங்கே உணர்ந்தவங்களோட அற்புதத்தை நீங்கள் நினச்சியே பார்க்க முடியாது. இந்த வாழ்க்கையோட அபீரமான சக்தியை, தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை உணர்ந்தவங்களோட வாழ்க்கையை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த சக்தி அது வெளிப்பட்டிருக்கு. எப்படி உணரப்படுது, முக்காலத்தையுமே அவங்க உணர்றாங்க. அது வந்து அதை தான் வள்ளலார் சொல்கிறாரு, உங்களுக்குள்ள பெரிய ரகசியம் இருக்குது, அதை நீங்கள் உணராமலே போயிடுறீங்க. இப்போ அதை உணர வைக்க வேண்டிய வேலையை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ எத்தனை பேருக்குள்ள அந்த வேல்மாறலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லைஃபுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஒரு அல்கமி நடந்திருக்கும். அல்கமி அப்படிங்கிறது ஒரு தகரத்தை ஒரு தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அப்போ அந்த அல்கமி நடந்ததுனால தான் உங்களுக்கு இன்றைக்கி கோபம் குறைக்கப்பட்டுச்சு, உங்களுக்குள்ளே ஒரு அமைதி பிறந்துச்சு. உங்களுக்கு காயப்படுத்துகிறவங்க மேலெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பெல்லாம் இல்லை, பண்ணிட்டு போட்டோம். அந்த மனநிலை வரத்துக்கு இவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சு. அப்போ அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ளே என்னத்தை அதை விழிப்பணிக்க நம்ம என்ன பண்ண போகிறோம். இது வள்ளிமலை சாமிகளுக்கு மட்டும்தான் பிராத்தம் கிடையாது. உங்களுக்கு பிராத்தம் இருந்ததுனால தான் இவ்வளோ நாள் நீங்கள் திருப்புகழ் படிக்கிறீங்க. பிராத்தம் இல்லைன்னா இவ்வளோ நாள்லாம் நம்மளால் படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்றோம், இது வந்து இவ்வளோ நாள் படிச்சிட்ருக்கோம், நமக்கெல்லாம் நடக்காது அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் சான்ஸே இல்லை. இதை வந்து தொடுறதுங்கிறது இது ஒரு நெருப்பு.
அவ்வளோ சீக்கிரம் தொட முடியாது. தொட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இது பெரிய பிராப்தம். பல ஜென்மங்களோட தாக்கம் தான் இதுக்குள்ளே நமக்கு இந்த மனநிலை கொடுத்துருக்கு. ஏதோ இன்னைக்கு ஏற்பட்டது, அதனால் நம்ம இன்றைக்கி படிச்சுட்ருக்கோம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இது எத்தனையோ ஒரு விஷயங்கள் இயங்கி இந்த ஆன்மா ஒரு பக்குவ நிலைக்குள்ளே வந்து நம்மளுடைய அந்த ப்ரேயரோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி நீங்களே நினச்சாலும் உங்களால் அது. ஏன்னா இந்த திருப்புகள் வந்து எவ்வளோ பெரிய அமிர்தம், இது எவ்வளோ பெரிய மனநிலையை உருவாக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. எஸ்ஸா இல்லையா? யாரும் பேச மாட்டீங்க. ஆமாங்க ஐயா. சரி. அப்போ அந்த விஷயம் உணர்த்தப்பட்டது வந்து எல்லாருக்கும் உணர்த்தப்படலை இல்லை. இப்போ எவ்வளோ இடங்களில் ஏதோ சொல்லப்படும் பட்சத்தில் நமக்கு ஏன் இந்த இந்த ஒரு திருப்புகளை இந்த ராகத்தில் தான் படிக்கணும், இப்படி படிக்கணும், நமக்கு வந்து அந்த விஷயங்கள் உணர்த்தப்பட்டது காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய அடுத்த பரிமாணத்துக்குள்ளே நீங்கள் போகணும். இப்போ என்ன, நம்ம கோபம் குறைந்திருக்கோம், உங்களுக்குள்ள ஒரு சில வழிகாட்டுதல் இருக்கும். இப்போ நமக்கு ஏற்பட்ட சில விஷயங்களில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. முன்னாடி வந்து 1000 கேள்விகள் கேட்கும். எனக்கு ஏன் துரோகம்? கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணுங்க. நமக்கு ஏன் துரோகம்? எனக்கு ஏன் இந்த உடல் பிணி? எனக்கு ஏன், என் பிள்ளைகளுக்கு ஏன் இவ்வளோ நிலை? இது எல்லாமே நடந்தது 1000 கேள்விகள் கேட்டு அதனாலேயே உங்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்று அப்படி இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் அப்படிங்கிறத உணர்த்தப்பட்டு அது ஒரு விஷயத்திற்குள் உங்களை கொண்டு போகும். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிவைன் வெளிப்படும். அந்த டிவைன் எப்படி வெளிப்படும் அப்படின்னா, உங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே சராசரி மனித வாழ்க்கை வாழ முடியாது. எல்லாரும் போலேயும் இந்த சிற்றின்பங்களை நோக்கி ஓடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு மழுங்கடிக்கப்படும். இந்த பேரின்ப ஆற்றலோட கனெக்டிவிட்டி ஆகும். அப்படி சில பேருக்கு இப்போ ஆயிருக்கு. சில பேர் ஆனவங்க இந்த வழிபாட்டிலேருந்து சைலண்ட்டாக வெளில இருக்காங்க. அவங்களால வந்து சராசரி மனித வாழ்க்கையிலேருந்து லைட்டாக வெளியில் வெளியில் இருக்காங்க. வெளித்தன்மைக்குள்ளே அவங்க சொல்லிட்டு இது மாதிரி சைலன்ஸ்குள்ளே போயிட்டாங்க. அதுதான் அடுத்த நிலைக்குள்ளே போகும். அதற்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். சில பேருக்கு அது எடுத்திருக்கலாம், இல்லை உங்களுடைய இன்ட்யூஷன் உங்கள்கிட்ட பேசலாம், சில இந்த இறைத்தன்மை புங்கியமாக பேசலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், அது உங்களுக்கு பிரார்த்தம். அது என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு என்ன இங்கே கொடுக்கப்பட்டிருங்கிறத உணர்த்தும். உங்களை பற்றின அத்தனை விஷயங்களையும் அது கொடுக்கும். அதுதான் வந்து அடுத்த கட்ட படிநிலை. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்களே சைலன்ஸ்குள்ளே போய் உங்களை பற்றி புரிஞ்சுப்பீங்க. இப்போ இந்த வேல்மாறலை பற்றி இப்போ பாலானந்த சுவாமிகள், நான் இதை ஏன் உங்களுக்கு இன்னைக்கு இந்த நிகழ்வுக்குள்ளே நான் வந்தேன் அப்படின்னா, ஒருத்தவங்க விஜயகுமார் தம்பி இருந்தார் சொன்னாப்புல, நானும் அப்புறம் கேட்டேன். ஒரு அம்மா வந்து எல்லாரும் வந்து வேல்மாறல் முடிச்சோன்னு ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு வந்திருக்கா. வந்தப்போ எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அந்த பண்ண சுவாமிகள், அந்த அம்மா வந்தோடனே உனக்கு வைக்க முடியாது போன்ட்டாங்க. அந்த அம்மா அழுகுறாங்க. சுவாமி நான் என்ன தப்பு பண்ணேன்? அழுகுறாங்க. திருப்பி மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு போய்ட்டு முடியாதுன்ட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த குருநாதர் பாலானந்த சுவாமிகளுக்கு அந்த டிவைனோட அவருக்கு 90 வயசுக்கு மேலே ஆகுது. 1937 பிறந்திருக்கார். இப்போ 37 இன்றைக்கி என்ன வயசாகும்? 91 வயசு ஆயிடுச்சு. 91 வயசு உள்ள ஒருத்தவங்க, சில வீடியோஸ் நான் வந்து குரூப்பில் போடலை. வேல்மாறலுக்கு அப்புறம் வந்து அவர் ரொம்ப பரவசத்தில் நடனம் ஆடினார். அது அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்துடாது. அதெல்லாம் நான் பண்ணலை, ஏன்னா அது வெளியில் போச்சுன்னா இஷ்யூ ஆகும் அப்படின்ட்டு. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, அந்த வயசில் அந்த ஹீல்ஸை வந்து ஒரு 20 நிமிஷத்தில் ஏறி வரார். 91 வயசில். எப்படி வந்து இந்த டிவைன் வந்து அந்த கனெக்டிவிட்டி ஆகும்போது எப்படி வந்து அந்த ஒரு தன்மையை அது கொடுக்குது பாருங்கள். அப்போ அவங்க ஏதோ தப்பு பண்ணதை அவங்களால வந்து சென்ஸை யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்க முடியுது. எப்படி இது கொடுக்கப்பட்டுச்சு, எப்படி கொடுத்துருக்கும் நீங்கள் நம்புறீங்க?
அந்த அம்மா யார் எப்படி கொடுத்துருக்கோம்? விஜயகுமார் தம்பி நீங்கள் பார்த்தீங்க, அது சொல்லுங்கள், எப்படி அவங்க சொன்னாங்க அதை? அண்ணா எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தோம். அம்மாவும் வந்தாங்க, அம்மாவோட பொண்ணும் தம்பி வந்தாங்க. தம்பி 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 பொண்ணுக்கு இருப்பா ஆசீர்வாதம் இருப்பா, கொடுத்தாரு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அதெல்லாம் கேட்கல. இந்த ஆற்றல் எப்படி அவங்களுக்குள்ள வரும்? இந்த ஒரு குருவுக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சக்கூடிய ஆற்றல் எப்படி வந்திருக்கும்? தவநிலை காரணமா வந்துருச்சு. இல்லை இது அந்த குருவுக்கு மட்டும்தான் நடக்குமா, இல்லை நமக்கும் நடக்குமா? அவர் முக்காலமும் உணர்ந்தவர், அதனால அவருக்கு நடந்திருக்கு. நமக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாகும். நமக்கு தெரியுமா? நமக்கு அவங்க கண்ணை பார்த்து அவங்க பார்த்ததே சொல்லிட்டாங்க அவங்க. இல்லை அப்படி இல்லை. ஆக்சுவலி இது வந்து ஆழ்ந்த நிலையில போயிருப்பாங்க. அந்த திருப்புகழ் தான், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க வேற எந்த மந்திரத்தையும் படிக்கல. என்னன்னா அருணகிரிநாத அவங்க சுவாமி. திருப்புகழ் பாடினாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 3 பாட்டு வந்து திருப்புகழ் பாடிட்டு இருந்தாங்க சரி அவங்க. தம்பி, சரி தம்பி. சாமிகள் பாடினா நாங்களும் கூட சேர்ந்து பாடணும். அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்கும்போது அப்புறம் அவங்க முடியாதுப்போ அப்படின்னு போட்டு ஸ்வீப் போயிட்டாங்க, வெளியே போயிட்டாரு. சரி தம்பி, மூட் பண்ணீங்க. இது வேற எந்த விஷயமும் கிடையாது. இது அந்த பாதையில் தான் நம்ம பயணிக்கிறோம். அதை தான் உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணணும். இப்போ எந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் வந்து நமக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம பெருசாக யோசிக்கிறோம். ஆனால் அதை விட மிகப்பெரிய ரகசியம் நமக்குள்ளே இருக்குது. அதை நம்ம வெளியில் கொண்டு வரத்துக்கு போராட தவறிடுறோம். இதுதான் ப்ராப்பரோட குருவோட வே. இந்த பாதையை நீங்கள் வேறு எங்கேயுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு உலகமாக மாறிப்போச்சு. நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னாடி அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு உண்மையான ஒரு குரு கீழே போகும்போது அது வந்து எவ்வளோ ஒரு சக்தி மிக்கதாக மாற்றப்படுது அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். இதை புரிஞ்சு தான் நம்ம வந்து அந்த அருணகிரிநாத சுவாமி சொன்ன அந்த திருப்புகழை அதே ஒரு தன்மையில் அதுக்கப்புறம் வெளிவந்து அதோட பல ஆண்டுகளுக்கு அப்புறம் வள்ளிமலை சுவாமிகள் அதை எடுத்து அந்த ராகத்தோடு படிக்கும்போது அதுக்கு வந்து உயிரோட்டம் வரும். அந்த உயிரோட்டம் வரும்போது என்ன ஆகும்னா உங்கள் ஆழ்மனம் இந்த டிவைனோட பயங்கரமாக கனெக்டிவிட்டி ஆகும். இப்போ அப்படி நீங்கள் ஆழ்மனதில் அந்த ஒரு உணர்ந்து அந்த ராகத்தோடு படிக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு எந்த சிந்தனையுமே வராது. இங்கே ஆண் பெண்ணெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஆன்மா தான். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, பெண்களாக இருக்கும் எங்களுக்கு, அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒன்று தான். இல்லை சொன்னப்போனால் ஆண்களை விட பெண்களுக்கு தான் சக்தி அதிகம். அப்படி வந்து இந்த டிவைனோட அந்த உணர்ந்து படிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களை அறியாமல் இந்த இறை சக்தியோட உங்கள் மனசு அப்படியே இனப்புரியாமல் கனெக்டிவிட்டி ஆகும்போது அந்த தன்மை இந்த பிரபஞ்ச சக்திக்குள்ளே உங்களுக்குள்ளே ப்ரெசண்ட் ஆகும். அப்போ தான் அந்த முக்காலம் உணரக்கூடிய ஆற்றல் வரும். இது திருப்புகழ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த தன்மைக்குள்ளே போனாலும், எந்த நீங்கள் வேத உபாசனங்களுக்குள்ளே போனாலும் சரி, வேறு ஸ்ரீவித்தைக்குள்ளே போனாலும் சரி, ஆனால் அதுக்கு வழிகாட்டக்கூடிய குரு, ப்ராப்பர் குரு வேணும். நீங்கள் யார் அப்படி நம்ப முடியாது. நமக்கு அந்த மாதிரி தன்மையில் இங்கே யாரும் இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் நமக்கு கண்ணு முடிய வாழ்ந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஆன்மா முத்தி நிலையை நோக்கி மட்டும் பயணிக்கணும் அப்படின்னு வாழ்ந்த மகான் இருக்காங்க. அப்படி வாழ்ந்த ஒரு வகுத்து கொடுத்த கோட்பாடுபடி வாழ்ந்துட்டுருக்க ஒரு குரு இருக்கார். அந்த குரு கண்மணியை பார்க்குறோம். இப்படி பாரு அந்த அந்த பாடும் போது அந்த உணர்ந்து அந்த அப்படி ஆகர்ஷணமாகுது. ஒரு நாள் 1ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த வேல்மாறல் மறுநாள் வரைக்கும் அது நடக்குது. அந்த குருவுக்கு முன்னாடி நான் அனுஷ்டானத்தில் நடக்கும் போது அது அந்த இடத்துல எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உருவாக்கப்பட்டிருக்கும் அது உணர்ந்தவங்களுக்கு தெரியும். வந்தவங்க யாராவது உணர்ந்தீங்களா? நீங்கள் உங்களால் உணர முடிஞ்சா? ஆமாங்க ஐயா, உணர்ந்தேன் நான். என்ன உணர்ந்தீங்க? ஒரு சக்தி. சக்தினா ஒரு சொல்ல விஷயத்தை தெரியல. செல்வியம்மா நீங்கள் உணர்ந்தீங்களா?
அங்க அதிர்வலை பயங்கரமா இருந்ததுயா. சரி. ஜெயக்குமார் தம்பி நீங்கள்? ஒரு ஒரு விதமான தன்மை போச்சு எனக்கு. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு ஒரே வார்த்தையில எனக்கு அதை பத்தி என்ன பேசவே தெரியல. அது என்னன்னு உணரவே முடியல, பேச முடியல என்னால. அவ்வளவுதான். இது அது மைண்டுக்குள்ள அந்த அது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது. சரி தம்பி, சரி தம்பி. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு அந்த வார்த்தை சொல்லி தரல எனக்கு அது பேரு. சரி தம்பி, ஓகே. சரி, ஓகே, தேங்க்யூ. என்ன தன்மை நடந்திருக்குன்னா, முதல்ல உங்களை மெய் மறந்து உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு எண்ண ஓட்டங்கள் உங்கள் சூழ்நிலையை நோக்கி பயணிச்சிருக்காது. எல்லாருமே ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு வந்திருப்பீங்க. ஆனால் அங்கே நீங்கள் நீங்களாகவே இருந்திருக்க மாட்டீங்க. கரெக்டா? 100% உண்மைங்கண்ணா. நம்மளுடைய அந்த எனக்கு சொல்ல thought தெரியல. வந்து- 100% உண்மைங்கண்ணா. அந்த தாட் வந்து செயல் இழந்துடும். பிரமிச்சு ஒரு அப்படி இருப்போம். எப்படி ஏன் நடக்கும்னா, இப்போ நமக்கு அந்த தீட்சா நாமம் கொடுக்குறாங்கல்ல, தீட்சை கொடுப்பாங்க கையில் வச்சு இப்படி கொடுக்குறாங்க. அது ப்ராப்பராக இங்கே யாருமே கொடுக்கல. இங்கே எல்லாமே இங்கே பணம் தான், 1,00,000 ரூபாயிலேருந்து வாங்கிட்டு கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்குறதெல்லாம் சரியில்லை. அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த குருவோட ஆன்மா லிட்டில் பிட் எடுத்து சிஷியருக்கு வைப்பாங்க, சரசில் இறக்குவாங்க. அது வந்து இந்த மூலாதாரத்தில் போய் உட்காரும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அந்த உங்களுடைய ஆன்மாவும் அந்த குருவோட ஆன்மாவும் ஒரு மிங்கிள் ஆகிடும். இந்த தன்மை உங்களுக்கு லிட்டிலாக ஏற்பட்டிருக்கும். அதுதான் உங்களால் அந்த ப்ராப்பரான ஒரு வழிக்குள்ளே பயணிக்கக்கூடிய தன்மையை வந்து அது ஏற்படுத்தும். இது வந்து ஒரு குரு வந்து இதை வந்து சரியாக பரிபூர்ணமாக நடத்துவார். இந்த தன்மையை தான், இதுதான் வந்து ஒரு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஒரு தன் சிஷியர் முக்தி நிலையை பயணிக்கிறத கொண்டு போய் கொடுக்கும். இந்த யோகியின் சுயசரிதம் என்சைக்ளோபீடியா ஆஃப் யோகி அந்த புக்கு யாராவது படிச்சிருக்கீங்களா? யோகானந்த பரமஹம்சர் ஏற்படுத்தினது. எஸ் சார், படிச்சிருக்கேங்க. யோகானந்த பரமஹம்சரோட சீடர் ஒரு பையனை பற்றி எழுதியிருப்பார், காசின்னு நினைக்கிறேன். அந்த சாப்டர் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? அந்த பையன் இறந்து போயிடுவான். ஆனால் அவர் வந்து அது யோகானந்த பரமஹம்சர் அதை கொண்டு வருவார். வேர்ல்டுலேயே அதிகமாக சேல்ஸ் ஆன புக்கை தான். அந்த புக்கை படித்து தான் இன்றைக்கி ஃபாரினர்ஸ் எல்லாமே இங்கே வந்து வர்றது காரணம். அதை பற்றி அந்த குரு சிஷியருக்குள்ள அந்த பில்டப்பை அந்த மெங்கில் வந்து கரெக்டாக கொண்டு போவார். அந்த பிணைப்பை தான் இந்த வள்ளிமலை சுவாமிகளோட அந்த அனுஷ்டானம் நமக்கு கொடுக்கும். அதை வந்து உணர்ந்து படித்தவங்களுக்கு அது சொர்க்கம். நிறைய பேர் வராங்க, சும்மா வருவாங்க, உட்காருவாங்க, ஏஞ்சி போயிடுவாங்க. ஒரு பொண்ணு வந்துச்சு, தலையை விரித்து போட்டு வருது. விரித்து போட்டு அப்படியே ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இப்படி இப்படி உட்காந்துருக்கு. அவர் பார்த்தார், பாலானந்த சாமி கூப்பிட்டார், இங்கே வாமா அப்படின்னாரு. என்னம்மா பிரச்சனை என்ன? ஒன்றும் இல்லை சாமி, ஏன் தலையை விரித்து போட்டிருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அது கேட்டார், அது ரெஸ்பெக்ட் பண்ணாமல் போய் உட்காந்துட்டு பின்ன அப்போ அதுக்கப்புறம் அது சரி பண்ணாங்கன்னு வச்சிங்களேன். அந்த பக்கத்தில் இருக்க குழந்தை ஏதோ அது சரி பண்ணிச்சு. ஆக்சுவலி ஏன் தலையை விரித்து போடக்கூடாது? அதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வரவங்களுக்கு அந்த ஒரு ஞானம் இருக்காது. எதுவுமே புரியாமல் அப்படி வந்துட்டு போகிறவங்க வந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அவங்க ஒரு ட்ராவல் மாதிரி வராங்க. பட் அது வந்து ஒரு எப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையாக வேல்மாரில் படிச்சுட்டு திருப்புகளை படிச்சுட்டு அந்த உணர்வோட அந்த குரு பக்தியோட பொங்கித்தாயோட சக்தி உணரணுன்ட்டு வரவங்களுக்கு அது சொர்க்கம். இது வந்து ஒரு அடிக்டேஷனே மாறிடும். அதுக்கப்புறம் ஒரு தடவை போய் அந்த டிவைனை நீங்கள் பருகிட்டோன்னா திருப்பி எப்படி போவோம், எப்போ போவோங்கிற அந்த மனம் வந்து அதுக்குள்ளே போயிடும். அந்த பவ்யம் தான் அவரை ஆட்கொண்டுச்சு. அப்படி யாருக்காது வந்தவங்களுக்கு உணர்வு இருக்கா? நான் இப்ப வரலைங்க, ஜனவரி மாசம் போயிட்டு வந்திருந்தேன் கோயிலுக்கு. சரிம்மா, 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 சரி. அப்ப வந்து உள்ள போய் திருப்புகள் படிச்சேன் நான், வேல்மாறல் திருப்புகள் சாமிகளோட இதுல. ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் நான் இதுல ஜாயின் பண்ணதே குரூப்ல. சரிம்மா, நன்றி. ஆக்சுவலி எதுக்கு நான் அதை கேட்டேன் அப்படின்னா,
நம்ம நிறைய ஆன்மீகம் வந்து எப்படி இங்கே சொல்லப்பட்டிருதுன்னா, ஒரு மேம்போக்கா போயிடுது. அது வந்து ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாம, ஏதோ ஒரு சர்வெண்ட் மாரி ஆக்கிடுறாங்க. அங்க உள்ளவங்கள வந்து ஒரு அது முழுமையான இப்ப நெறைய இன்னைக்கு இது இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு. நெறைய வந்து சபைகள் வச்சிருக்காங்க. நெறைய வந்து சென்டர்ஸ் இருக்குது. அங்க போனா வந்து அங்க ஒரு சர்வெண்ட் ஓரியன்ட்டா எதுக்கு அங்க போனோம்? என்ன வேலை செஞ்சோம்? அப்படிங்கிறதே தெரியாம போயிடும். அதுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க. அங்க உள்ள வேலைகள வந்து கிளீன் பண்றது, அங்க உள்ள ஏதோ ஒரு வேலை குடுத்துருவாங்க. ஆனா, உண்மையான ஒரு ப்ராப்பர் நான் பார்த்ததுல நான் சொல்றேன். நெறைய இடங்களுக்கு நான் போயிருக்கேன். இங்க நம்ம என்ன நோக்கத்துக்கு போனோமோ, அந்த நோக்கத்திலே இந்த வாழ்க்கைய பயணிக்க வைக்கிறது சாமிகளோட பாதை தான். அதில மாற்று கருத்து இல்ல. அந்த தன்மைய நமக்கு குடுத்துருக்காங்க. அதனால தான் இத நெனச்சு நான் எதுக்கு இத உங்கள்கிட்ட இத நான் ஒரு இத வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளைன் பண்ணல. நெறைய விஷயங்கள் நீங்க பார்க்காம நான் அத சொன்னேன்னா, நான் ஏதோ மிகைப்படுத்துற மாரி ஆயிடும். நெறைய விஷயங்கள் நடக்குது இங்க. அதுக்குள்ள நடந்திருக்கு. ஆனா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு சரியான வே. உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க உணர்ந்து வெளிப்படுத்தி, உங்களுக்குள்ள ஒரு சைலன்ஸ்க்குள்ள வந்து, நீங்க ஒண்ணுத்துக்கும் போய் யார்ட்டயும் போய் மன்றாட வேண்டிய தேவை கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த டிவைனே உங்கள டேக் அப் பண்ணிக்கிற கூடிய தன்மைய நீங்க வளர்த்துங்க. உங்களுக்கு ஒரு புக் குடுக்கப்பட்டிருக்கு. வேல்மாறல் எப்படி படிக்கணுங்கிற கைடன்ஸ் இருக்குது. நீங்க இப்போதைக்கு உங்களுக்கு ராகத்தாளம் இல்லன்னா கவலைப்படாதீங்க. படிக்கக்கூடிய தன்மைய வகுத்துக்கிட்டே வாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க உரைநடையா படிக்கிறது ஒரு ராகத்தின் இதுக்குள்ள போயிடும். இந்த முன்னாடி நம்ம எப்படி வந்து இத புக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தோனே இது எப்புட்றா படிக்கிறதுன்னு யோசிச்சோமோ, இப்போ நம்ம படிக்கிறோம். இப்போ பாடுறோம். அடுத்தது ராகத்தோட பாட ஆரம்பிச்சுருவோம். இந்த பொங்கி அம்மாவே அதுக்கு வகுத்துரும். ஆனா, நீங்க தொட்டத விடக்கூடிய மனநிலைக்குள்ள மட்டும் போயிடாதீங்க. இது நமக்கு இன்னும் ராகம் வரலையே, என்ன தெரியலையே அப்படிங்கிறதுக்கெல்லாம் டெய்லியுமே நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த மனநிறைவு இருந்தா போதும். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ராகத்த இந்த டிவைன் கொடுக்கும். அது தொடர்ச்சியான பயணம் இருக்கணும். அது மட்டும் தான் ரொம்ப முக்கியம். சரி, மீண்டும் சந்திக்கலாம். நேரம் ஆயிடுச்சு. நானும் கோயிலுக்கு போகணும். அண்ணா ஒரு சிறிய கேள்விண்ணா. சொல்லுங்க. அண்ணா சொல்லுங்க. அங்க நம்ம சாமிகள் இருக்கிற இடத்துல உட்காந்து நம்ம சும்மா சாதாரண பாடும்போது கரெக்டா சாமிகளோட பின்னாடி பின்தொடர்ந்து பாடும்போது ஒரு ராகம் வருது. அதே பாட்டு வீட்டுல இங்க உட்காந்து படிக்கும்போது ஏன் அந்த ராகம் நம்மளுக்கு அதுதானே தம்பி நான் சொன்னேன். வர மாட்டேங்குது? சில அதே இடங்கள்ல பாட்டு அங்க என்ன படிக்கிறோம் சில அதே இடங்கள்ல அங்க சாமிகளோட ஜீவன் இருக்கு. உங்க மனம் வந்து ஒருநிலைப்படுது. புரியுதுங்களா? மியூட் பண்ணீங்க. ஒருநிலைப்படுது. அப்ப நீங்க படிக்கும்போது அந்த பாடல்லே உங்களோட கவனம் இருக்கு. நீங்க வீட்டுக்கு வந்தோன்னே பலவிதமான சிந்தனைகள் இருக்கு. உங்களோட வலிகள் வெளிப்படுது. உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் மண்டைக்குள்ள ஓடுது. அப்ப கவன சிதறனதுனால அது வரல. அது பேரு தான் தாரணா. எல்லா இடத்துலயும் எல்லாம் வராது. சரிம்மா. நன்றி. முருகாசரணம். மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி.